சம்பந்தப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்துதான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்வ பெருந்தகை உடன் இருக்கிறார். அவரோட பெயர் எனக்கு நினைவில், நான் சொல்றேன். இப்போ இந்த கொலை சம்பந்தமா மீண்டும் உங்களை விசாரிக்காங்க, இந்த சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்க, யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை சம்மன் கொடுத்து விசாரிச்சு ஃபர்ஸ்ட் நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் இதுல உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது. என்ன காரணம் என்றால், இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது. திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த செல்வ பெருந்தகை அவர்களோட ரோல் தெரியுன்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதே போல வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசரமாக இந்த